ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மாங்குன்னு ராத்திரி பகலா படிச்சு அரை மார்க் 1 மார்க்கில் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு என்ன மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் பார்த்த உடனே சிங்க் ஆகுங்க. அப்படி ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த எக்ஸாம். இது 2026 அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கும். 7 எபிசோட்ஸையும் இந்த ஒரு வீடியோல சீக்கிரமா ரீகேப்ல பார்த்துடும். ஒரிஜினல் டிஎஸ்பியை கடத்தி வச்சுக்கிட்டு அவளுக்கு பொதுவாக ஆள் மாறாட்டமா இந்த பொண்ணு போறா. வெறும் 10 நாளைக்கு. எதுக்காக போறா, இதுக்கான மோட்டிவ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்துடலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா தனியால நின்று அவங்களோட பையனையும் பொண்ணையும் வளர்த்துக்கிட்டு வராங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பசங்க தான். ஆனா அக்காவுடைய படிப்பு வந்துட்டு நிறுத்திடுறாங்க. பையன் நல்லபடியா படிக்கிறான், சூப்பரான மார்க் எல்லாம் எடுக்கிறான். அப்போ ராத்திரியில அவங்க அம்மா ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு விளக்கு பொருத்தி, என்னுடைய பையனுக்கு நல்லபடியா படிப்பு வரணும் சாமி, எப்படியாவது அவனை பாஸ் ஆக்கி விட்டுரு, அவன் ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டானா என்னுடைய கடமை முடிஞ்சிரும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி அவன் படிச்சு பாஸ் ஆயிட்டு அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உனக்கு ஒரு பெரிய அறுவல் செஞ்சு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவும் அக்காவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல மீனை பிடிச்சுக்கிட்டு அந்த மீனை எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க சந்தையில விற்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க ஏரியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து அந்த பையனும் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட உட்காந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரமா பார்த்து அவங்க அம்மா, நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா போய் படி, நீ படிச்சு பாஸ் ஆகணுங்கிறதா எங்க ஆசைன்னு சொல்றாங்க. அம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, இன்னைக்கு மட்டுமாவது நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவங்க அம்மா, பரவாயில்ல, இந்த மீன் பிடிக்கிற தொழில் இவ்வளவு கஷ்டம் இல்ல, என்னோடையும் அக்காவோடையுமே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் ஒரு தூண்டில் அந்த போகுது. அதனால அந்த தூண்டில சரி பண்ணுங்கிறதுக்காக பிடிச்ச மீனை வாயில வச்சுக்கிட்டு அந்த அம்மா தூண்டில ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த மீன் உயிரோடு இருக்கிறதுனால அது துள்ளி துள்ளி அந்த அம்மாவுடைய தொண்டைக்குள்ள போயிருது. தொண்டைக்குள்ள போன உடனே மூச்சு விட முடியாம அந்த அம்மா அந்த ஏரிக்கரையிலேயே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க தண்ணிக்குள்ள போயிட்டு மூழ்கி இறந்தும் போயிடுறாங்க. அக்காவும் தம்பியும் எப்படியாவது அம்மாவை காப்பாத்தலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்களால முடியல. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க பேரு மரமல்லி. இவங்க போலீஸ்ல ஒரு ஆபீசரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் வருது தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு. அவங்க அந்த டிரான்ஸ்பர் ஆர்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்களுடைய அம்மா கிட்டையும் பொண்ணு கிட்டையும் பத்திரமா இருங்க, நான் சீக்கிரத்திலேயே இங்க மறுபடியும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கார் எடுத்துட்டு அங்க டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்ததுல இருந்தே இவங்களுக்கு பின்னாடி இவங்களுக்கே தெரியாம ஒரு டீம் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டீமை லீட் பண்றதுங்க பேரு பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரனும் அவருடைய டீமும் இவங்களை பின்தொடர்றது நம்ம மரமல்லிக்கு தெரியாது. இவங்க அவங்க பாட்டுக்கு அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு செக் போஸ்ட் வருது. அதாவது அந்த மலை அடிவாரத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஆனா அது திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஹார்ன் அடிச்சு பாக்குறாங்க, யாரும் திறக்காதனால மரமல்லி கீழே இறங்கி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை பாக்குறாரு. செக்யூரிட்டி நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டையானதுனால இவங்களுக்கு வர வழி இல்லாம இவங்களே அந்த செக் போஸ்ட்டை திறந்துட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மரமல்லிக்கு இன்ஸ்பெக்டர் சேகரன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கால் வந்துட்டு வெல்கம் டு தைக்காரா ஹில் ஸ்டேஷன் சொல்லி வெல்கம் பண்றாரு. அப்போ நம்ம மரமல்லி, வெறும் வெல்கம் தானே, வேற எந்த பார்ட்டியும் இல்லையான்னு கேட்கும்போது அவரு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இவங்க ரம்மு மட்டும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க ஹில் ஸ்டேஷனை நோக்கி காரை பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பன்னு பார்த்து இவங்களுக்கே தெரியாம கார்ல பின் சீட்ல ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. கரெக்டா இவங்க நெத்திலேயே கன் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இளையராஜா பாட்டு கேட்டுட்டே போலாமான்ற மாதிரி பின்னாடி கெத்தா உட்கார்ந்து சொல்றாங்க. அதை கேட்டு இந்த அம்மா கொஞ்சம் கூட பயப்படாம இதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லி ஸ்டேரிங்க திருப்புறாங்க. ஸ்டேரிங்க திருப்பும் போது பின்னாடி இருக்கிற லேடி முன்னாடி வந்து விழுந்துடுறாங்க. 2 பேரும் காருக்குள்ள டிரைவிங்லயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட பேரு ஜான்சி. அவ கையில கன் இருக்கிறதுனால மரமல்லினால ஒன்றும் பண்ண முடியாது. வாயில ஸ்டிக்கரை ஒட்டி கையை கட்டி காரோட பேக் சீட்ல அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த காரை ஜான்சி வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உதகமலை அப்படிங்கிற இடத்துல 2 பசங்க மினிடோரை ஏத்திட்டு வந்திருக்காங்க. மினிடோரை கொண்டு வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசலே நிறுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள், யாரையா நீங்க நேரடியா இங்கே வந்து வண்டி நிறுத்துறீங்கன்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இங்க வரப்போறதா சொன்னாங்க. அவங்க வந்துட்டு புதுசா வராங்களாம், மரமல்லி அவங்க தான் இதெல்லாம் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, ஓ இதெல்லாம் மேடமோட திங்ஸா, சரிப்பா சாவி வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு போயிரு, நீங்க அவங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருங்கன்னு சொல்றாங்க. அந்த 2 பசங்களும் சாவியை நாங்க வாங்கிட்டோம்னு ஜெயச்சந்திரனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. சந்தேகம் எதுவும் வரலையேன்னு ஜெயச்சந்திரன் கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல, நாங்க வாங்கிட்டோம், இப்ப நேரா நாங்க காவலர் குடியிருப்புக்கு போய் அந்த சாவியை யூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி வச்சிடறோம்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஜெயச்சந்திரனுக்கு முன்னாடி இருந்த ஆளு, ஏயா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், ஹோம் டிபார்ட்மெண்ட்டை
பொறுத்த வரைக்கும் இப்போ உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்து இந்த காயினை முழுங்குனா நீ முழுங்குவியா? ஆனா ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அந்த 5000 வாங்கிட்டு காயினையும் முழுங்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த காயினை எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதாவது காசுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நமக்கு இந்த ஜெயச்சந்திரன் கேரக்டர் சொல்லும். அந்த பசங்க 2 பேரும் காவலர் குடியிருப்புக்கு போய் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பசங்க 2 பேரும் மரமல்லி வந்து தங்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள சவுண்ட் ப்ரூஃபங்க அவங்க செட் பண்றாங்க. ஒருத்தன் உள்ள நின்னுட்டு இன்னொருத்தன் வெளியே போய் நிக்கிறான். உள்ள இருக்கவன் என்னதான் கத்துனாலும் வெளியே இருக்கவனுக்கு கேட்கவே மாட்டேங்குது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம மரமல்லிய இந்த இடத்துல வச்சு லாக் பண்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் பண்றாங்கன்னு. இந்த நேரத்துல ஜான்சி வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து மரமல்லியை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறா. மரமல்லி ஜான்சியை பார்த்து ரொம்ப கூலா கேட்கறாங்க, ஒரு டிஎஸ்பி இப்படி கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களே, இதுக்கு நீங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தெரியுமான்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜான்சி கொஞ்சம் கூட பயப்படாம, உன்னை பொண்ணு விளையாடுறது நீ கொஞ்ச நேரம் பாரு, நீ கொஞ்சம் கூல் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவளுடைய பொண்ணு வீடியோல விளையாண்டுகிட்டு இருக்கிறத இவங்க காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க எல்லாம் பக்கா பிளான் பண்ணி நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய பொண்ணு இவங்களுடைய சர்வைலன்ஸ் கீழே தான் இருக்கான்னு மரமல்லிக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் ரொம்ப தைரியமான பொண்ணா இருந்தாலும் அவளுடைய பொண்ணுங்கிறப்போ இவளுக்கு ஒரு வீக்னஸ் வந்துடுது. நம்மளுடைய பொண்ணு இவங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ அமைதியா இருக்கு. இப்போ மரமல்லிக்கு ஜான்சி ஒரு ஆர்டர் போறா. உடனடியே நீ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்ச நாள் நிறைய வேலை இருக்கும், அது வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வரேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட இவளும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. அவங்க அம்மாவும் பொண்ணு ஜாயின் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. இப்பதான் பேக் ஸ்டோரிக்கு வரும். ஜான்சி இருக்கா இல்லையா, ஜான்சிக்கு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இருந்தே ஜெயச்சந்திரன் போலீஸ்ல என்னென்னலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அந்த எல்லா ட்ரைனிங்கும் அவளுக்கு பக்காவா கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கா இருந்தாலும் ஜான்சியோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சு ஜெயச்சந்திரன் கூட சேர்ந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் மேற்கொள்றா. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்றா. கடைசியா அவளுக்கு துப்பாக்கியில எப்படி சுடணுங்கிற வரைக்குமான ட்ரைனிங்கையும் அவங்க கொடுக்குறாங்க. இவளும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் முடிச்சு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்து அங்க நிக்கிறா. இப்போ அந்த ட்ரெஸ்ல டிஎஸ்பி மரமல்லின்னு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வருது ஜான்சி மரமல்லி மாதிரி அந்த டியூட்டில போய் ஜாயின் பண்ண போறான்னு. இப்போ டியூட்டியில ஜாயின் பண்றதுக்காக ஜான்சி வீட்ல இருந்து கிளம்பி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பசங்க, குட்டி பசங்க தான், அவங்க பால் எடுத்து விளையாடும் போது வீட்டுக்குள்ள விழுந்துரும். ஆன்டி அந்த பால் எடுத்து கொடுங்கன்றப்போ உள்ளுக்குள்ளெல்லாம் அலௌட் இல்லை, இந்தாங்க காசு, நீங்க வேற பால் வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்க. அந்த பசங்களும் இல்ல ஆன்டி வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ மரமல்லிங்கிற பேர்ல ஜான்சி அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்காக போறாங்க. அவங்க டிரான்ஸ்பர் ஆர்டரை வினோத் அப்படிங்கிற ஒரு எஸ்பி கிட்ட தான் கொடுத்து ஜாயின் பண்ணும். வினோத் இது வரைக்கும் மரமல்லியை பார்த்ததே கிடையாது. அதனால ஜான்சிக்கு வினோத் அதை கண்டுபிடிப்பாருங்கிற இது கிடையாது. ஆனாலும் வினோத் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளுன்னு ஜெயச்சந்திரன் இந்த பொண்ணு கிட்ட முதலே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஜான்சியை இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா மரமல்லிய அந்த இன்ஸ்பெக்டர்ல 2 பேர் பார்த்திருக்காங்க. ஒருத்தர் பேரு சுரேஷ், இன்னொருத்தர் பேரு செலியன். சுரேஷ் தான் ஏற்கனவே இவங்க கிட்ட கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனா சுரேஷ் 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகுற மாதிரி இவங்க டீம் செட் பண்ணிருப்பாங்க. அதனால சுரேஷும் வந்து ஜான்சியை பார்த்து கண்டுபிடிக்க போறது கிடையாது. அடுத்தது செலியன் வந்துட்டு டியூட்டில இருக்கும்போது இவங்க ரவுண்ட்ஸ் போயிடுவாங்க. ஜான்சி ரவுண்ட்ஸ் போகும்போது செலியன் டியூட்டில இருப்பாங்க. அதனால 2 பேரும் மீட் பண்ணிக்க போறதே இல்லை. அதனால ஜான்சி தான் மரமல்லியா வந்திருக்காங்கிறது நிறைய பேருக்கு இப்ப தெரிய போறது இல்லைங்கிற தைரியத்துல இவங்க டியூட்டில ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்றதுக்காக நேரா ஜான்சி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. எஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, ரொம்ப நேர்மையான ஆளு. எஸ்பி இவருடைய ப்ரொஃபைல வந்துட்டு நெட்ல அடிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க, ஒருவேளை இவங்க மரமல்லி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். அந்த ரிப்போர்ட்லயும் கூட ஜான்சியோட போட்டோ தான் மரமல்லிங்கிற போட்டோக்கு அங்க இடத்துல மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால இதெல்லாம் பக்கா பிளான்ன்றதுனால இது எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலான்னு எஸ்பியும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் வருது. இவரு நேரா செலியனுக்கு போன் பண்ணி, நீங்க சீக்கிரம் வாங்க, இங்க புதுசா ஜாயின் பண்ண போறாங்க, அவங்க கிட்ட அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் நீங்க தான் கையில சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே செலியனுக்கு மரமல்லிய தெரியும், அவங்க பாத்துருக்காங்க. இப்ப ஜான்சியை பார்த்து கண்டுபிடிச்சிருவானோன்ற பயத்துல ஜான்சி ரொம்ப டென்ஷனோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல செலியனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த செலியன் ஜான்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு முகத்தை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா இவங்க பார்த்த மரமல்லிங்கிறவங்க வேறதான், இந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கேன்னு அவர் ரொம்ப டவுட் ஆகுறாரு. இருந்தாலும் எஸ்பி முன்னாடி எதுவும்
எதுவும் பேச முடியாம இவரு அந்த லெக்சர் நோட் எடுத்துட்டு வந்து இந்த அம்மா கிட்ட சைன் வாங்குறாங்க. சைன் வாங்கின உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி நேரா அவங்களுடைய லொகேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா பாதி வழியில வண்டி நிறுத்தி ஜெயச்சந்திரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி செலியன் என்ன பார்த்துட்டான், இருந்தாலும் நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஒடியாந்துட்டேன்னு சொல்றான். அந்த நேரத்துல ஜெயச்சந்திரன் சரி ஒன்னும் வருத்தப்படாத, அதான் சைன் வாங்கிட்டு இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படுற, இன்னும் 10 நாளைக்கு அவங்க உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் வரக்கூடிய 10 நாள் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான நாளுங்கிற உண்மையை அவளுக்கு சொல்றான். இப்போ எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி நேரா இவங்களுடைய சர்க்கிளுக்கு வராங்க. சர்க்கிளுக்கு வரும்போது அங்க ஒரு வக்கீல் வந்துட்டு லவோதிமோன் கத்திக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா அவருடைய கிளைண்ட் ஒரு நில அபகரிப்பு கேஸுக்காக வாதாடலான்ட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரமா பார்த்து நில அபகரிப்பு கேஸுங்கிறதுக்கு பதிலா இவங்க ஆள்மாறாட்ட கேஸ்ன்னு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த வக்கீல் நேரடியா இந்த அம்மா கிட்ட வந்துட்டு, என்ன மேடம் இப்படி தப்பா மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்ப நில அபகரிப்பு கேஸ்க்கு நீங்க ஆள்மாறாட்டம்னு போட்டிருக்கீங்க, ஆள்மாறாட்டத்துக்கு என்ன செக்ஷன்லாம் தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு இவளை பத்தியே பேசுற மாதிரியான ஒரு பயம் ஏற்படும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல யாருக்கிட்ட நீங்க உள்ள வந்தீங்கன்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பிடுறா. அதுக்குள்ள வெளியே ஒரு ரிப்போர்ட்டர் அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த அம்மா கிட்ட எப்படியாவது ஒரு பேட்டி எடுக்கணும், அதுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கி கொடுங்கிறப்போ இதுக்கெல்லாம் எதுக்கே ரெக்கமெண்டேஷன், நீயும் போய் கேட்டு பேட்டி எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லி அனுப்புற. இப்போ ஜான்சி ஒரு இடத்துல தனியா நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட போய் தந்திருக்கக்கூடிய கேஸுகளை பத்தி பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த டைம்ல ஜான்சி அந்த ஆறு கிட்ட, இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷனுக்காக தான் இந்த தைக்காரா வந்திருக்கேன், இன்னும் 10 நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான ஆபரேஷன் இருக்கு, அதனால நீங்களே மத்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, என்கிட்ட கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ நைட் ஆயிடுது. நைட்டு அவங்க குவார்டர்ஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இதை ஜான்சி பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. வந்து அவங்க கிட்ட இருக்க போனை பிடிங்கி முதல்ல இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணுன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டான். யாரை கேட்டு இதெல்லாம் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்றா. ஆனா அந்த ரிப்போர்ட்டருக்கு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற ஞாபகம் வருது. அதனால அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். நேரா மரமல்லி அவளுடைய ரூமுக்கு போயிடுறா. இந்த ரிப்போர்ட்டரும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட தாஜா பண்ணி இவனும் அந்த ரூம் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கான். அந்த நேரத்துல மரமல்லியோட வீட்டுக்குள்ள அந்த 2 பசங்க மினி டோர் ஒட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் பேர் மணிகண்டன். அவன் வந்துட்டு இவனை வெல்கம் பண்ணிட்டு, என்ன மேடம் டியூட்டி எப்படி இருக்குன்னு கிண்டல் பண்றான். அப்போ ஜான்சி மணிகண்டன் கிட்ட, ஒரு நாள் மரமல்லியா நடிக்கிறதுக்குள்ளாரே எனக்கு பாதி உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இது எல்லாத்தையுமே வெளியிருந்து ரிப்போர்ட்டர் எல்லாமே தெளிவா வீடியோ எடுத்து வச்சிடறான். வீடியோ எடுத்ததை ஜான்சி பாத்துறா. அப்போ இவன் வந்துட்டு, ஏண்டி நீ ஒரு அக்யூஸ்ட், ஒரு நாள் டிஎஸ்பியா இருந்துகிட்டு என்னென்னலாம் சொன்ன, நீ இப்ப பாரு உன்னை எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு ஒரு போன் கால் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கிராமத்துல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அம்மா கூட இறந்து போனாங்க இல்லையா, அந்த அக்கா தம்பி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த அக்காவும் தம்பியும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதுனால 2 பேருமே வேலைக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. தம்பி ரொம்ப நல்லா படிச்சாலும் வேற வழி இல்லாம 2 பேரும் மீன் பிடிச்சு சந்தையில வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சந்தையில ஒரு பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில கிளிப் எல்லாம் குத்திட்டு போறத அவங்க அக்கா ஆசையா பாக்குறா. இதை புரிஞ்சுக்கிட்ட அவ தம்பி இவங்களுடைய வருமான நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட அவ பேரை சொல்லி கூப்பிட்டு எந்த காலேஜ்ல சேர போறேன்னு கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணும் இந்த பையனும் ஒரே கிளாஸ்மேட்டுன்னு. அப்போ அந்த பொண்ணு அவளுடைய காலேஜ் பேரை சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த பொண்ணுடைய அம்மா இவங்க கிட்ட எல்லாம் ஏன் பேசுறேங்கிற மாதிரி திட்டி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, இந்த பையன் ரொம்ப நல்லா படிப்பாமா, என் கிளாஸ்மேட் தான், இவன் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தான், ஆனா இவனுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அந்த நேரத்துல ஒரு அம்மா இவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. உங்க அம்மா என்னுடைய பையன் கல்யாணம் எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க வந்து என்னோட பையன் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, நீங்க 2 பேரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து இவன் ஓபன் பண்ணி பாக்குறான். பத்திரிக்கையில அவனுடைய பையன் கலெக்டர்னு எழுதி இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த பையனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நீங்க எப்பவுமே வந்து உங்க பையன் நல்லா படிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அப்புறம் எப்படி கலெக்டர் ஆனாருன்னு கேட்பாங்க. அப்போ அந்த லேடி சொல்லுவாங்க, நான் லட்சமா செலவு பண்ணதான் அவன் கலெக்டர் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. அப்பதான் இந்த பையனுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். காசு செலவு பண்ணா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஆபீஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பையன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வரும். இப்ப ஜான்சியோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டு வாசல்ல இருந்து செக்யூரிட்டி நேரா வீட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த மணிகண்டன் கிட்ட, நேத்து நைட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்தார் இல்லையா, அவர் வர்றதை நான் பார்த்தேன், அவர் போறதை பார்க்கல, அவர் நைட் இங்கேயே தங்கிட்டாரா என்னன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ அந்த மணிகண்டன், நீங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூங்கிட்டீங்க, நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, நைட்டோட நைட்டா அவங்க கண்ணை காட்டி மிரட்டி அந்த ரிப்போர்ட்டரையும் அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. இப்போ அவரை ஒரு வழியா சமாளிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் சேனல் ஓடுது. நியூஸ் சேனல்ல நம்மளுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது.
ரிப்போர்ட் என்னன்னா குரூப் 1 தேர்வுகள் வந்து கூடி சீக்கிரத்தில் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க, போன தடவை இந்த மாதிரி தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா எக்ஸாம் எல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க, ஆனா பாஸ் ஆனவன் பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு கூட தெரியாம ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்றான், அது எப்படி இந்த மாதிரி ஊழல் எல்லாம் இந்த தடவையும் நடக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்க ஆஃபீஸர் சொல்றாங்க, அது வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ், அதை பத்தி நாங்க எதுவும் பேச முடியாது, அதெல்லாம் நீங்க கோர்ட்ல தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இதை பார்த்து கடுப்பான ஜான்சி அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து வராங்க. இப்போ அந்த குவார்டர்ஸ்ல மாரிமுத்து அப்படிங்கிறவர் வந்துட்டு குக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. மாரிமுத்து கீயை கொடுங்கன்னு ஜான்சி கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனா அது அவங்களுக்கு கேட்காது. திடீர்னு அவர் போய் நேரடியா பார்த்து கீயை வாங்கிட்டு நேரா அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூம்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள மரமல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மரமல்லி கிட்ட இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் டைரக்டா பேசணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மரமல்லி கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ல நீ தான் பந்தோபஸ்து போயிருக்க, அந்த எக்ஸாம்ல நீ பந்தோபஸ்துக்கு இருந்தா அந்த சென்டர்ல 95% பேர் பாஸ் ஆயிருக்காங்க, இது எப்படி சாத்தியம்? அதே மாதிரி அதே எக்ஸாமை இந்த தடவை இந்த இடத்துல நடத்துறாங்க, இந்த இடத்துக்கும் நீ டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்க, அப்படின்னா இங்கேயும் நீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ண போறீங்க, யார் உனக்கு பின்னாடி இருக்கா, எல்லாத்தையும் எங்ககிட்ட உண்மையை மறைக்காம சொல்லிடுன்னு சொல்றா. அப்போ வந்துட்டு மரமல்லி இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்ற மாதிரி சொல்றா. அப்போ வந்துட்டு மறுபடியும் ஜான்சி உன்னுடைய குழந்தைய ஞாபகம் வச்சுட்டு சொல்லுன்னு சொல்லும்போது, இங்க பாரு உன்னை விடலாம் மிரட்டி தான் எங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்காங்க, யாரு என்னன்னு தெரியாது, என் போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வேலை செய்யணும்னு, நாங்களும் பயந்துகிட்டு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் உனக்கும் அந்த மாதிரி வரும், உங்களை மாதிரி அவங்க மிரட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, சொன்னபடியே கொலை பண்ணிட்டு தான் அடுத்த பேச்சையே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஜான்சி வந்துட்டு உண்மையாவே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் மரமல்லி கிட்ட என்ன விஷயங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே ஜான்சியுடைய போனுக்கு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ்ல கார் டிக்கி ஓபன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. ஆனா இது யாரு என்ன எப்படி அனுப்பியிருக்காங்க எதுவுமே தெரியல. உடனே அந்த போனுக்கு வந்த மெசேஜை வந்து எங்கிருந்து வந்ததுன்னு மணி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ட்ராக்கிங்லயும் அவனுக்கு தெரியல. உடனடியா இந்த விஷயத்த ஜெயச்சந்திரனுக்கு இவ கால் பண்ணி சொல்றா. ஜெயச்சந்திரன் அந்த கால் அட்டன் பண்ணி, இப்போதைக்கு நம்ம பேனிக் ஆக வேண்டாம், நம்ம முக்கியமான விஷயத்துல இருக்கோம், அதனால நீ இந்த விஷயத்தை விட்டு நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. எஸ்பி எங்க ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருக்கிறதுனால அங்க அவருக்கு தெரியாம எந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, அப்படியே நடந்தாலும் அதை தான் நம்ம ட்ராக் பண்ண போறோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயச்சந்திரன் ஜான்சி கிட்ட நீங்க அங்க இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ல என்னென்ன இருக்கு, அங்க என்னென்ன மாதிரியான கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு செக் பண்ணி வை, நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஜான்சியுடைய டிரைவர் இருக்காரு இல்லையா, அவரு சக்திவேல், அவருடைய பொண்ணை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. மேடம் இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு சிவில் சர்வீஸ்க்கு படிச்சுட்டு இருக்கா, அவளும் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஜான்சி அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஜான்சி சொல்றா, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பெரிய புக்கு கொடுத்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா எக்ஸாம்ல வரும், நல்லா படிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அவனும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா படிக்கிறான். ஆனா அதுல இருந்து கேட்ட கேள்விக்கு அவளுக்கு எக்ஸாம்ல பதில் எழுத தெரியல. ஏன்னு தெரியுமான்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பதில் தெரியாம நிக்கிறாங்க. அப்போ ஜான்சி சொல்றா, இதை பிரிண்ட் அடிச்சிருக்கக்கூடிய பேப்பரோட ஜிஎஸ்எம் என்னங்கிறதா அந்த கேள்வி, அந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம், நம்ம நினைக்காத இடத்துல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், அதனால நம்ம எல்லா இடத்துலயுமே ப்ரிப்பேர்டா ரொம்ப காஷியஸா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணுக்கு இப்பதான் விஷயம் புரிய ஆரம்பிக்குது. மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது, நிறைய கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு அவ புரிஞ்சுக்கிறா. இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டருக்கு விசாரிக்கிறதுக்காக போறா. அங்க போய் பார்க்கும்போது ரெண்டு பசங்க வெளியே நின்றுருக்காங்க. ஏன்டா வெளியே நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு லீவ் அதனால வெளியே நிக்கிறோன்றப்போ, அப்ப அந்த டைம்ல ஏதாவது படிக்கலாம்னு கேட்டுட்டு, சரி நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறா. ஆனா அந்த பசங்க பதில் தெரியாம நிக்கிறாங்க. அப்பதான் இந்த அம்மா வந்து சீக்கிரமா போய் ஏதாவது படிங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஜான்சி அந்த பசங்க கிட்ட பேசிட்டு நேரா இன்ஸ்டியூட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எஸ்பி வினோத் இந்த இன்ஸ்டியூட்ல இருந்து தான் படிச்சு பாஸ் ஆயிருக்கிறது இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறா. ஜான்சி நான் தான் மரமல்லினும் இங்க வந்து புதுசா ஜாயின் பண்ணிட்டு டிஎஸ்பின்னு சொல்லிட்டு அவரு கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அங்க ஒரு மைக்க அவருடைய டேபிளுக்கு கீழே அவருக்கே தெரியாம வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வரா. கிளம்பி வரும்போது இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணிக்கிட்டே வரா. அந்த நேரத்துல ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்காரு அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சுரேஷ், அவர்கிட்ட இருந்து கால் வருது. காலை கட் பண்ணி விட்டு ஜான்சி நான் பிஸியா இருக்கேன், எதா இருந்தாலும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்றா. ஆனா எதுக்காக கால் பண்ணிருப்பான்னா, நமக்கு யாருமே இங்க எதிரி கிடையாது, யாரு நம்மள ஆக்சிடென்ட் பண்ணதுங்கிற மாதிரி கேள்வி வந்துட்டு சுரேஷ்க்கு இருந்திருக்கும். அதுக்காக தான் அவ வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பா. இருந்தாலும் இப்ப அதை கட் பண்ணிட்டு நம்ம ரிப்போர்ட்டரோட வீட்டை காட்டுறாங்க. 2 நாள் ஆச்சு அவன் வீட்டை விட்டு போய் இன்னும் காணோமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அவன் ஒய்ஃப் சொல்றான், 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணி நான் டிஎஸ்பி இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செம்மையான மேட்ரு மாட்டி இருக்குன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு நானே வரேன்ற மாதிரி சொன்னாரு, அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம்
அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு அவங்களுடைய ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப ரிப்போர்ட்டர் வந்துட்டு அந்த வீட்டுல தான் அடப்பட்டு இருக்காங்க, அது இவங்க யாருக்குமே தெரியல. இவங்க எல்லாம் அவங்க எங்க போயிருப்பாங்கன்றது மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜான்சி இப்போ அடுத்த கோச்சிங் சென்டர் போய் விசாரிக்கலாம்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துலதான் இவங்களுக்கு ஒரு தகவல் வருது. அது என்னன்னா, தேநீர் பயிற்சி பாடசாலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பசங்களுக்கு ஃப்ரீயாவே கோச்சிங் சொல்லி தராங்க. இது வந்துட்டு குமரேசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தெரியுது. அந்த பசங்க எல்லாம் ஃப்ரீ டைம்ல அங்க இருக்கக்கூடிய டீ பிளான்டேஷன்ல வந்துட்டு வேலை பார்க்கறாங்க, அதுக்கான சம்பளமும் கிடைக்குது. இப்ப ஜான்சிக்கு வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஒருத்தங்க ஃப்ரீயா கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய டீமுக்கு ஃபோன் பண்ணி இந்த குமரேசனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப செலியனை காமிக்கிறாங்க. செலியனுக்கு ஆல்ரெடி மரமல்லி யாருன்னு தெரியும், இப்ப இருக்கிறது மரமல்லி இல்லைன்னு தெரியும். இவர் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய டிஎஸ்பி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க ரொம்ப சின்சியர் தான் போல தெரியுது. இங்க இருக்கக்கூடிய எல்லா செக் போஸ்டையும் கரெக்டா மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 நாளைக்கு அவங்களுக்கு முக்கியமான ஆபரேஷன் ஏதோ இருக்கும், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே செலியன் கேட்டுக்கிட்டு அவ என்னதான் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான்னு க்ளோஸா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜான்சி நேரா அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இனிமேல் இன்னும் 10 நாளைக்கு யாரெல்லாம் இங்க வராங்க போறாங்கிற மாதிரி மொத்த லிஸ்ட் எனக்கு வேணும்னு அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜான்சி அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. சக்திவேல் தான் வண்டி ஓட்டிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து ஜான்சிக்கு திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை கட் பண்ணி விட்டுட்டு நேரா மணிக்கு போன் பண்ணி இந்த மரமல்லியோட போனுக்கு திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்கு, அது யாரு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்க ஒரு யோசிக்கிறாங்க, சக்திவேல் பக்கத்துல இருக்கிறது. உடனே இப்படி வாய் விட்டுட்டோமேனு பயந்து போய் போனை கட் பண்ணிடுறாங்க. ஜான்சிக்கு கொஞ்சம் பதட்ட ஆரம்பிச்சது. ஆனா சக்திவேல் பெருசா கண்டுகிட்ட மாதிரி காமிச்சுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா மரமல்லி போனை எடுக்காதனால மரமல்லியோட அம்மாவும் குழந்தையும் பயந்து போய் இவங்களை பாக்குறதுக்காக நேரா அந்த ஹில் ஸ்டேஷனுக்கே வந்துடுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரியாம நேரடியா ஆபீஸ்க்கு போய் உட்காந்துரும். ஆபீஸ்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் மரமல்லியோட அம்மாவும் பொண்ணும் ஆபீஸ்க்கே வந்தது இவளுக்கு தெரிய வரும். அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு நேரா மரமல்லி கிட்ட போயிட்டு உங்க அம்மாவும் பொண்ணும் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சரின்னு வெளியே போலான்னு போய் அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் தூக்கி வாரி போடும். இப்போ நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த அக்காவும் தம்பியும் வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்காவை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த தம்பி ஏற்கனவே பத்திரிக்கை கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் ரொம்ப நல்லா படிச்சேன், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்தேன், அப்ப வந்து எல்லாரும் எனக்கு படிப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க, நான் அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு கூட தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அந்த அம்மா சரி நான் உனக்கு இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பேரை சொல்லி அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ மறுபடியும் பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு இப்போ மரமல்லியோட அம்மாவை ஜான்சி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு ஜான்சிக்கு தெரியும். அதனால இவ சடனா ஒரு பிளான் போடுறா. நேரா ஓடி வந்து மரமல்லியோட அம்மாவோட காலில் விழுந்துடுறா. காலில் விழுந்துட்டு அம்மா இந்த மாதிரி நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து சீக்ரெட் ஆபரேஷன்ல ஈடுபட்டிருக்கோம், மரமல்லி வந்துட்டு இப்போ சைலண்டா இருக்காங்க, நான் தான் அவங்களுக்கு மெதுவா இங்க இருக்கேன், அதனால இதை பத்தி இங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு எதிரிகளுக்கு வேலை செய்யறாங்க, அதனால இது யாருக்குமே தெரியாம ரகசியமா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு எப்படியோ மண்டையை கழுவி அவங்கள வண்டியில ஏற்றி ஒரு ரெசார்ட்க்கு கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறாங்க. இந்த அம்மாவும் இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு அவ கூப்பிட்டு போற ரெசார்ட்டுக்கு போறான். நைட்டு உங்க பொண்ணு வீடியோ கால்ல பேச வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சமாளிச்சு உள்ள அனுப்பியாச்சு. இப்ப நேரா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. எங்க இருந்து வருதுன்னா ஜெயச்சந்திரனுடைய டீம்ல இருந்து வருது. இவன் குமரேசனுடைய கால் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ண சொன்னாங்க இல்லையா, குமரேசன் 2 பேத்துக்கு வந்துட்டு தொடர்ச்சியா கால் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒன்னு அவனுடைய இன்ஸ்டியூட்ல வேலை பார்க்குற ஒரு டியூட்டருக்கு, இன்னொன்னு சத்யான்ற ஒரு ஆளுக்கு வந்து ரிப்பீட்டடா கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால சத்யாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலை வச்சிடறா. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிப்போர்ட்டருடைய ஃபேமிலி அவனை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்துட்டு டிஎஸ்பி பத்தி தான் ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்காக போனா, ஆனா திருப்பி வரலன்னு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க மரமல்லிக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஜான்சியோடைய கட்டுப்பாட்டு கீழே அவங்க அம்மாவோட பொண்ணு கூட பேசுறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க லேப்டாப் முன்னாடி. லேப்டாப்புக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாம இவ கன் பாயிண்ட்ல அவளை பேச வச்சுக்கிட்டு இருப்பா. அதே நேரம் அவங்க அம்மா அண்ட் குழந்தைக்கு நடுவுல இவங்களுடைய ஆள் ஒருத்தரும் நின்றுகிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் பொண்ணும் நிஜமாவே அவ சீக்ரெட்டான ஆபரேஷன்ல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. ஆனா இது எல்லாமே அவங்க பிளான்னு இவங்க 2 பேத்துக்கும் டவுட்டே வரல. ஜான்சி இப்போ நெட்டை பார்த்து பேங் சிக்கன் எப்படி பண்ணுங்கிறத அந்த மாரிமுத்து கிட்ட சொல்லி அதே மாதிரி செய்ய சொல்றான். அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க செய்ய சொல்லி கொடுக்க சொன்னதா கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அவ ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பா. இப்ப அவ நேரா ரெசார்ட்டுக்கு அவங்கள பாக்குறதுக்காக வந்துருக்கா. அதே ரெசார்ட்ல தான் வந்து ஆனந்தும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ரெசார்ட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஆனந்துக்கு இந்த தகவல் வருது. அதாவது மரமல்லியோட
அம்மாவும் குழந்தையும் அங்கதான் இருக்காங்க. அவங்கள பாக்கிறதுக்காக மரமல்லி அங்க வராங்கன்னு. சரி நேரா போய் மீட் பண்ணலான்னு பார்க்கும்போது போலீஸ் ஜீப்ல வந்து இறங்கும் போது இந்த ஆளு நீங்க தான் மரமல்லியா அப்படின்னு ஒரு டவுட்டோட கேட்கலான்ட்டு வரா. அந்த நேரத்துல மணி அங்க இருக்கான். ஜான்சியா வேற நேம் சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான். அந்த நேரத்துல அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் நினைச்சு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இப்போ ஜான்சி நேரா அவங்க அம்மாவும் பொண்ணு கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மேடம் ரொம்ப சேஃபா இருக்காங்க, உங்களுக்கு இங்க பயங்கரமான சேஃப்டி நாங்க கொடுக்குறோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிக்குமே தான் வந்துட்டு பேங் சிக்கன் வாங்கி தர சொன்னாங்க, உங்களை ரெசார்ட்ல எல்லாம் ஸ்டே பண்ண வைக்க சொன்னாங்க, ரெண்டு பேரும் எந்த ஹெல்ப்னாலும் என்ன கேளுங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு வழியா சமாளிக்கிறாங்க. இந்த நேரத்துல குவார்டர்ஸ்ல மாரிமுத்து அவன் செஞ்ச சிக்கனையும் சாப்பாடையும் போட்டு கொண்டு நேரா அவளுடைய ரூமுக்கு கொண்டு போய் வைக்கிறான். மரமல்லி உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. மரமல்லி கிட்ட உங்க பொண்ணுக்கு பிடிக்குமே தான் நாங்க இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க பயப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அங்க ஃபுட்டை வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ அந்த ஃபுட்டை கொண்டு போய் இவன் நேரா ரெஸ்ட் ரூம்ல கொட்டிட்டு அந்த பீங்கான் பிளேட்டை உடைச்சு அதை ஒரு ஆயுதம் மாதிரி செஞ்சு இவளுடைய சேஃப்டிக்காக மறைச்சு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நேரா இளங்கோங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ரெசார்ட்கே போயிட்டு இனிமேல் யாரெல்லாம் இங்க வராங்க போறாங்கிற மாதிரி லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. இளங்கோ எதுக்காக இந்த அம்மா இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்துல செலியன் இளங்கோக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. அப்போ இளங்கோ வந்துட்டு இந்த மாதிரி ரெசார்ட்ல வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து தர சொல்லி புது டிஎஸ்பி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப செலியன் வந்துட்டு இங்க என்னமோ தப்பு நடக்குது, அந்த லேடி என்னமோ பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஒரு சிப்பை பொருத்திட்டு வந்தாங்க இல்லையா, அதுல வந்துட்டு இந்த அம்மா ஒட்டி கேட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல புதுசா வந்து டிஎஸ்பி கிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்பட்டது இவங்க கேட்டுறாங்க. அதனால அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தொக்கா தூக்கிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல ரொம்ப பொறுமையா விசாரிக்கிறாங்க. ஆனா அவ எந்த பதிலும் சொல்ல. அப்புறம் தான் இவங்க கையில ரகடான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவளும் நாங்க சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளுடைய எம்டி இருக்காரு இல்லையா, அவரு அவங்க இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்துடைய ரோல் நம்பருமே ஒரே சென்டர்ல வர மாதிரி அடுத்தடுத்து வர மாதிரி செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ராத்திரி 3 மணிக்கு செஞ்சா இந்த மாதிரி ஆகும்ன்றதுனால இவ அந்த வேலையை மட்டும் செஞ்சிருக்கா, மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல. ஜான்சிக்கு அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ராத்திரி 3 மணிக்கு இந்த மாதிரி செய்யறதுனால அடுத்தடுத்த சென்டர்ல இருந்தா கூட இவங்க எல்லாமே ஒரே சென்டர்ல வர மாதிரியான ஈஸியான மேனிபுலேஷன் இவங்களால பண்ண முடியும்னு தெரியுது. உடனே ஜான்சி அவனுடைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி 2 நாள் லீவ் வேணும்னு சொல்லி 2 நாள் நீங்க ஏன் கஸ்டடியில தான் இருப்பீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு என்னை எப்படியாவது விட்டுருங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க சொல்ற மாதிரி நான் ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாத்தி போட்டேன், அதுவும் இல்லாம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சென்டர் வர மாதிரி ஸ்லாட் மட்டும் தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் அவளை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த சென்டரோடைய ஓனருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி நீ எத்தனை பேத்துக்கிட்ட காசு வாங்கினு கேட்கும்போது 20 பேத்துக்கிட்ட காசு வாங்கினேன்னு சொல்றா. ஆனா உன்னால 10 பேத்தை தான் பாஸ் பண்ண வைக்க முடியும், மிச்ச 10 பேத்துக்கு என்ன பதில் சொல்வேன் போது நான் காசை ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்றா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவனுக்கு மேலேயே ஒரு ஆள் இருக்காங்கன்னு. மறுபடியும் இப்போ போலீஸ் குவார்டர்ஸை காட்டுறாங்க. ஜான்சி இருக்கக்கூடிய அந்த குவார்டர்ஸ்ல பக்கத்துல நிறைய பசங்க விளையாண்டுருக்காங்க. மறுபடியும் கிரிக்கெட் விளையாடி பால் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிடுது. வீட்டுக்குள்ள போய் அந்த பால் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணும்போது ரூமுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு இவனுக்கு தெரியுது. அதனால ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த ரூமுக்குள்ள போலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்ற பசங்களை எல்லாத்தையுமே மாரிமுத்து பார்த்து அங்கிருந்து விரட்டிடுறாங்க. முதல்ல வந்து இந்த பையன் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு எப்படியாவது அந்த பால் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா பசங்களும் ஓடிட்டாங்கன்னு நினைச்ச மாரிமுத்து மரமல்லிக்கு காஃபி எடுத்துட்டு வந்து ரூம்ல கொடுக்குறான். அந்த நேரமா பார்த்து மரமல்லி அவனை அட்டாக் பண்றா. அவ கையில இருக்கக்கூடிய அந்த கத்தி மாதிரியான ஆயுதத்துல அவளை அட்டாக் பண்ண உடனே அந்த சாவி வந்து தூரமா தள்ளி போய் விழுது. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளுக்குள்ள இருந்த அந்த பையன் வந்து எட்டி பாக்குறான். எட்டி பார்க்கும்போது அந்த பையன் கிட்ட இந்த பொண்ணு எல்லாத்தையுமே தெளிவா சொல்றா, நான் தான் போலீஸே, நான் அடைச்சு வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு அந்த கீ எடுத்து என்கிட்ட கொடுன்னு. ஆனா அந்த பையன் பயந்து போய் இவ பக்கத்துல வராம அங்கிருந்து போறா. இவளும் எவ்வளவோ சொல்றா, டே தம்பி நான் தான் டிஎஸ்பி, என்னை கடத்தி வச்சிருக்காங்க காப்பாத்துன்னு. அந்த நேரமா அந்த பையன் வெளியே எந்திரிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த ஜான்சி வந்துடுறா. அதனால அவ ஒரு ஓரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஜான்சி வந்து மாரிமுத்துவை எழுப்ப ட்ரை பண்றான். அந்த நேரமா பார்த்து கேப்ல அந்த பையன் வெளியே ஓடிடுறான். அவனை பார்த்த உடனே ஜான்சி அவனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கா. ஓடிட்டு இருக்கும் போது அந்த இளங்கோங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்குள்ள அந்த பையன் போடுறான். இளங்கோவுடைய பையன் தான் அந்த குட்டி பையன். இதை வந்துட்டு ஜான்சி பார்த்துட்டு இளங்கோ கிட்ட அந்த பையன் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ட்டு வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றது எதுவும் நம்பாதீங்க, அவன் போய் சொல்றான், அவன் ஏதோ பயத்துல வளர்றான்னு. அப்பதான் இளங்கோக்கு புரியுது ஜான்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு. இப்ப கட் பண்ணா பிளாஷ். அக்கா தம்பி 2 பேரும் வெளியூருக்கு வந்தாங்க இல்லையா, அதுல தம்பி வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய ஓனரு எந்த வேலைனாலும் செய்வியான்னு கேக்குறாங்க. எதுனாலும் நான் செய்வேன் சார்னு சொல்றாங்க. அப்ப சீக்கிரம் கிளம்பு, நம்மளுடைய கடைக்கு போலாம்னு சொல்றாங்க. கடைனா அது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற கடை. அந்த கடையில இந்த பையனை வந்துட்டு வேலைக்கு வைக்கிறாங்க. இவன் நான் மிச்ச நேரத்துல படிக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் உனக்கு டைம் இல்லை, நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனை ஜெராக்ஸ் கடையிலேயே இருக்க வைக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயே பழகி போறான். அந்த நேரத்துல அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த சென்டருக்கு வரக்கூடிய பணக்கார பசங்களா பார்த்து செலக்ட் பண்ணி
நீங்க படிக்காட்டியும் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணா போதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் பண்றதுக்கு இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பணக்கார பசங்களை பார்த்து செலக்ட் பண்ணி பேசுறதுங்கிறது இவனுக்கு ரொம்ப டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா போக போக இவன் வந்து ரொம்ப ஈஸியா பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்தையும் ரொம்ப கான்பிடென்ட்டா டீல் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கிட்டையும் கமிஷன் வாங்கிட்டு உங்களை பாஸ் பண்ணி விடுறது எங்க பொறுப்புன்ற மாதிரி சொல்லி நிறைய பணக்கார பசங்க கிட்ட பயங்கரமான காசெல்லாம் வசூலிச்சு அவங்கள பாஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை இவன் வந்துட்டு ரொம்ப அருமையா செய்யறான். இப்போ பாத்தீங்கன்னா ஜான்சியோடைய பேக் ஸ்டோரிக்கு போறோம். ஜான்சி வந்துட்டு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அப்பா இல்லாம அவங்க அம்மா மட்டும் இவளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. அவளுக்கு எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமா படிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. ஆனா என்ன ஆனாலும் அந்த பொண்ணு படிச்சு போலீஸ் ஆயிட்டா எல்லா கஷ்டமும் தீந்துரும்னு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவளை போலீஸ் ட்ரைனிங்காக படிக்கிறதுக்காக அவளை உட்காத்தி வச்சு அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய செலவாகிற படிப்பா இருக்கு, தயவு செஞ்சு எப்படியாவது நீ பாஸ் பண்ணிரு, அப்பதான் நம்ம முன்னேறி வெளியே வர முடியும்னு சொல்றாங்க. அதனால அவங்க அம்மா இருக்கிறதெல்லாம் வித்து பயங்கரமான வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி அந்த பொண்ணை நல்ல கோச்சிங் சென்டர்ல எல்லாம் சேர்த்து விடுறாங்க. அந்த பொண்ணும் சிரமத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கோச்சிங் சென்டர்ல போய் படிக்க ஆரம்பிக்க. அவ்வளவு கஷ்டப்படுற சூழ்நிலையும் ஜான்சி ரொம்ப நல்லா படிச்சு எக்ஸாம் டேட்டும் வந்துருது. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறதுனால அந்த பொண்ணு புக்கைய கரைச்சு குடிச்சிட்டு தான் எக்ஸாமுக்கு போகும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு எப்படியாவது பாஸ் பண்ணிடணுங்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணு போய் நல்லபடியா எக்ஸாமும் எழுதிட்டு வரா. எப்படியும் நம்ம பாஸ் ஆயிருவோங்கிற நம்பிக்கையில ஜான்சி வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது இப்ப பிரசன்ட்ல மரமல்லியா இருக்காங்க இல்லையா அந்த ESP, அவங்க வந்துட்டு போன் கால்ல நான் எக்ஸாம் பேப்பர்ல வந்துட்டு கோட் வேர்டு எழுதி வச்சுட்டு எப்படியாவது என்ன பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு யார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஜான்சிக்கு கோவம் வந்து அந்த போனை புடுங்க ட்ரை பண்றாங்க. யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்த, என்ன ஃப்ராட் பண்ணி ஜெயிக்க பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது அது கைகலப்புல முடிஞ்சிருது. அதை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் பாத்துறாரு. போலீஸ் பார்த்துட்டு என்ன இங்க பிரச்சனைன்னு வந்து கேட்கிறாரு. அந்த நேரத்துல இங்க பாருங்க சார், இவ்வளோ பேர் இங்கே கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஆனால் இவ யாருக்கும் ஃபோன் பண்ணி நான் கோட் வேர்டு எழுதி வச்சுட்டேன், என்ன பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்கிறா. இங்கே எக்ஸாமில் ஏதோ ஒரு முறைகேடு நடக்குது சார், தயவு செஞ்சு அதை நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் முதல்ல வண்டியில் இருங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ரியாஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் தான் இவங்களுடைய கேஸ் விசாரிக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இங்கே போனதுக்கு அப்புறமா ஜான்சிக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லைன்னு அவருக்கு தெரிய வருது. ஆனால் மரமல்லிக்கு பயங்கரமான பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு எதுக்குமான்ற மாதிரி அவர் பேக் அடிக்கிறாரு. ரியாஸ் இதுல எப்படியாவது ஜான்சியவே மாட்டி விட்டுட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா மரமல்லி கிட்ட இருந்து ஏதாவது காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால மரமல்லி கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. இந்த பொண்ணு விவரம் தெரியாம நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. அதுக்குள்ள அந்த ஆள் வந்துட்டு அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத மாரிமுத்து இருக்காரு இல்லையா, மாரிமுத்துவை வந்துட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டு மாரிமுத்துவும் ஜான்சியும் சேர்ந்துதான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் லீக் பண்ற வேலைகள் ஈடுபட்டிருக்காங்கிற மாதிரி கேஸ் தூக்கி அவங்க ரெண்டு பேத்து மேலேயும் போட்டுட்டு மரமல்லியை அங்கிருந்து விட்டுறாரு. இந்த பொண்ணு நான் எதுவுமே தப்பு பண்ணலன்னு எடுத்து பேசும்போது இந்த பொண்ணுடைய வயிற்றுலயே அடிச்சு அந்த பொண்ணை அங்கேயே நிலை குறைஞ்சு போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப எல்லா பழியும் இந்த பொண்ணு மேல போட்டு ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க. ஜெயிலுக்கு அவங்க அம்மா இவளை பாக்குறதுக்காக வருவாங்க. அந்த அம்மா படிப்பறிவு இல்லாதவங்கிறனால அழைக்க அடிச்சு அந்த அம்மா கடைசியில இறந்தே போயிடுவாங்க. இறந்து போன அம்மாவை பாக்குறது கடைசியா ஒரே ஒரு தடவை தான் அந்த பொண்ணு வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ரொம்ப நொந்து போய் ஜெயிலுக்குள்ளாரியே சூசைட் அட்டென்ட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஜான்சியோட கையை எடுத்துட்டு நிறைய பிளட் போயிருக்கிறத அங்க இருக்கக்கூடிய ஜெயில் சூப்பரண்ட் வந்துட்டு பாப்பாங்க. அவங்க தான் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாற்றணும்னு எல்லாத்துக்கிட்டையும் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஜெயச்சந்திரன் அந்த பொண்ணு கிட்ட நீங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய நெட்வொர்க், நிறைய பேர் காசு கொடுத்து பாஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காசு கொடுத்தா போதும், மத்தபடி அங்க இருக்கிற எல்லா வேலையும் அவங்களே பாத்துருவாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்னு ஆரம்பிச்சு இங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லா வேலைக்குமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது இந்த பொண்ணு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் ஜெயச்சந்திரன் இன்னொரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு மேஜிக் பென்ல எழுதுவாங்க. அந்த மேஜிக் பென்ல எழுதுறது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல அழிஞ்சு போயிடும். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்லயும் வந்து ஒரு தனியான கோட் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மேஜிக் ஷீட் வந்துட்டு யார்கிட்ட போகுதோ அவங்க ஒரிஜினலான ஆன்சரை வந்துட்டு அதுல மாத்தி எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் OMR ரீட் பண்ணும்போது கூட கரெக்டான ஆன்சர் தான் பதிவாகும். அதனால நீங்க வந்துட்டு இப்படி முயற்சி செய்யறதெல்லாம் வேஸ்ட்ன்னு எல்லாம் சொல்றாங்க. உண்மையாவே எக்ஸாம்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு இந்த பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிரா. அந்த பொண்ணு தயவு செஞ்சு என்ன உள்ளேயே வச்சிருங்க சார், என்ன வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜெயச்சந்திரனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்பதான் நமக்கு தெரிய வருது, இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க இறங்கி இருக்கக்கூடிய இந்த டீம்ல எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல எக்ஸாமுக்கு படிச்சு அதற்கான வேலை கிடைக்காம பாதிக்கப்பட்டவங்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது ஜெயச்சந்திரன் ஆகட்டும், இந்த பொண்ணு ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய மணி, அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான். இந்த முழு கதையை இளங்கோங்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பொண்ணு முழுமையா பேரலல்ல டிவில
டிவில ஒரு நியூஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க இல்லையா ஒரு கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டருடைய ஓனர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டதா நோட் வருது. அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வந்து மறைச்சு வச்சிருந்த சிப்பை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை பார்க்கும்போது லாஸ்டா வந்த ரெக்கார்டிங்ல நீ செத்துருன்ற மாதிரி ரெக்கார்டிங் வந்திருக்கு. அதை கேட்ட உடனே அவர் செத்து போயிடுறாரு. இவ்வளவு பெரிய நெட்வொர்க் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க இயக்குறாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜான்சி இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ணி வந்திருக்காங்க. இப்ப மறுபடியும் பேக் ஸ்டோரிக்கு போறோம். அந்த அக்கா தம்பி அந்த பையனுடைய ஓனர் வந்துட்டு அவனை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, இங்க பாரு நான் அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் எக்ஸ்ட்ராவே தரேன், நீ நல்லா வேலை செய்யறன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த பையன் எனக்கு சம்பளம் எல்லாம் வேணாம், நீங்க பண்ற தொழில எனக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கொடுங்க போல. அட வேலைக்காரன் நான் அவனுக்கு கஷ்டப்படுற நேரத்துல உனக்கு கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணா எனக்கே நீ வந்துட்டு பார்ட்னர் ஆகணும்னு ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாரு. இப்ப கட் பண்ண நிகழ்காலத்துக்கு வரும். இப்போ வந்துட்டு ஜான்சி சொன்ன ஸ்டோரி எல்லாம் கேட்டு இளங்கோ இவனுக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிருக்கான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மாரிமுத்துவை ஜான்சி ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறா. மாரிமுத்துவோட கழுத்துல இருந்து அந்த கண்ணாடி பீசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அவ இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கான். இளங்கோ ஜான்சிக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டாரு. ஜான்சி உடனடியா இளங்கோவுக்கு போன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டரை நாங்க பத்திரமா தான் வச்சிருக்கோம், நீங்க வந்து பாருங்க, நான் ஒரு தடவை இதெல்லாம் ஏன் செஞ்சோம் நாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், நீங்களும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. இளங்கோ வந்து பேசின உடனே அந்த ரிப்போர்ட்டர் சரி நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல இப்போ ஜான்சி வந்துட்டு ஜெயச்சந்திரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. மரமல்லிக்கு அப்படியே ஒருத்தன் போன் பண்ணி மிரட்டிட்டு இருப்பான் இல்லையா, அவனும் இப்போ இந்த ஓனருக்கு போன் பண்ணி அவனை தற்கொலை செஞ்சுக்க வச்சவனும் ஒரே ஆளா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதனால மணி கிட்ட சொல்லி அதை ட்ராக் பண்ண சொல்றான். இந்த நேரத்துல மரமல்லியோட போனு ஜான்சி கையில இருக்கு இல்லையா, அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பிளான் படி எல்லாமே பக்காவா நடந்துகிட்டு இருக்குன்னு மெசேஜ் வந்துருது. அதனால எல்லாமே நமக்கு ரிப்போர்ட் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஜான்சி வந்துட்டு அடுத்த கட்ட மூவுக்கு வந்துட்டு இறங்குறாங்க. சரின்னு சொல்லி ஜான்சி அவளுடைய ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த டிரைவருடைய பொண்ணு நின்னுகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கிட்ட எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மேடம்னு சொல்லும்போது சரிவா வண்டியில ஏறு, நானும் குவார்டர்ஸ் தான் போறேன், நான் உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை வந்து வண்டியில ஏத்திட்டு இந்த பாருமா அன்னைக்கு உங்க அப்பா உங்ககிட்ட அட்வைஸ் பண்ண சொன்னாரு, ஆனா நான் ஒரு பேட் மூட்ல இருந்தேன், அதனால நான் என்னத்தையோ சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டேன், நீ ரொம்ப நல்லா படிக்கணும், உன்னை பார்த்தா என்ன நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு, ரொம்ப கான்பிடென்ட்டா படிச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ஜெயச்சந்திரன் இருக்காரு இல்லையா, ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு அந்த சூசைட் பண்ண ஓனரோட போட்டோ எல்லாம் காமிச்சு இவர் எந்த ரூம்ல இருந்தாரு அவருடைய சிசிடிவி நான் பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய லேடி அங்க அப்புறமேல் வாங்க ஓனர் இருக்கும்போது தான் அந்த சிசிடிவி காமிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ அந்த குவார்டர்ஸ்ல இளங்கோ, மணி அண்ட் ஜான்சி 3 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 3 பேர் உட்கார்ந்து அவங்களுடைய இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மணி சொல்றா 2 பேர் மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு, ரெசார்ட்ல தங்கி இருக்காங்க, அந்த 2 ஃபேமிலியில இருக்கவங்களையும் நம்ம வாட்ச் பண்ணோம்னா யாரெல்லாம் ஸ்கேமர்ஸ்னு நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சிசிடிவி கேமராவையும் மணி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரமா பார்த்து ஜெயச்சந்திரன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு அந்த ஓனர் வந்து எங்கெல்லாம் போயிருக்கானோ அதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். ட்ராக் பண்ணும்போது அவன் கடைசியா ஒரு டீ கடைக்கு போயிருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. டீ கடையில இருக்கக்கூடிய மாஸ்டரை வந்துட்டு அவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இவன் இதுக்கு டீ மாஸ்டர் போட்டோ எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டீ மாஸ்டர் இந்த ஆளு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ரெசார்ட்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு வெக்கேட் பண்ணி போறதா இவங்களுக்கு வந்துட்டு தகவல் வருது. உடனடியா இவன் அந்த சக்திவேலுக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு கூப்பிட்டு நீங்க அந்த ரெசார்ட்டுக்கு உடனடியா வாங்க, எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அதை கேட்ட உடனே அந்த ஆளும் சரிங்க வரேன்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு போறான். பேரலா ஜெயச்சந்திரன் அந்த டீ மாஸ்டர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் பின்னாடியே போறாரு. அவர் கடையை சாத்தினதுக்கு அப்புறமா ஒரு பக்கெட்டை கடை வாசல்ல வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் ஃபாலோ பண்ணி போகும்போது வீட்டோட ரீச் பண்ணிடுறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே இவர் உள்ள போயிட்டு இந்த மாதிரி நான் போலீஸ்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லிருங்கன்னு கேட்ட உடனே அந்த டீ மாஸ்டர் மறைக்காம எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, ஒருத்தர் வருவாரு, உங்க கடையில ஒரு பேக் வைப்பாரு, அவரே வந்து எடுத்துட்டு போயிடுவாரு, நீங்க வந்துட்டு வெளியே ஒரு பக்கெட் வைங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் பணத்தை அதுல போட்டுருவான்னு சொல்லுவாரு. இவரும் நம்பிக்கை இல்லாம சரின்னு ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே வச்சு பாத்துருக்காரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில பேக் அங்க இல்ல, ஆனா பக்கெட்ல வந்துட்டு 5000 ரூபாய் பணம் இருந்துச்சு, அதனால நானும் இந்த மாதிரி எப்பெல்லாம் மெசேஜ் வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவாரு. அப்பதான் ஜெயச்சந்திரனுக்கு தெரியுது இந்த டீ மாஸ்டர் அவங்க ஒரு மீடியேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. இந்த நேரத்துல ஜான்சி அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. ரெசார்ட்டுக்கு போயிட்டு 2 பேர் மேல சந்தேகம் இருந்துச்சு இல்லையா, அதுல ஒரு ஃபேமிலி வந்துட்டு அப்பா பொண்ணு, இன்னொன்னு அண்ணன் தங்கச்சி. இப்போ அந்த அண்ணன் தங்கச்சி மாதிரியே ஜான்சி 2 பேர்த்த செட் பண்ணி இங்க ஒரு வண்டி வரும், அந்த வண்டியில அவங்களுக்கு பதுவா நீங்க ஏறிக்கோங்கன்னா அந்த உண்மையான அண்ணன் தங்கச்சி கிட்ட இருந்த போனை வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க கிட்ட எமர்ஜென்சினா என்னுடைய நம்பர் இதுல ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க இதுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அங்க ஒரு கார் வருது, அந்த கார்ல இந்த 2 பேர்த்தையும் ஏத்தி விட்டுறாங்க. அந்த கார்ல உள்ள ஏறின உடனே ஒரு ட்விஸ்ட், அவங்க 2 பேருடைய போனை அங்க இருக்கக்கூடிய 2 பேரும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க எங்க போறாங்கன்னு ட்ராக் பண்ணவும் முடியல. இப்ப அவங்க ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குதுங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். இந்த டீ கடை ஓனர் இருக்காரு இல்லையா, அவரை வந்துட்டு ஜெயச்சந்திரன் ஃபாலோ பண்ணிட்டு போனாரு. இப்ப அங்க வந்துட்டு ஆல்ரெடி பக்கெட் தொங்க வச்சாச்சு, உள்ளுக்குள்ள ஒரு பேக் இருக்கு, அதை யார் எடுத்துட்டு போறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயச்சந்திரன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீ கடைக்காரர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பணக்கார பென்ஸ் கார்ல வந்து அந்த பேக் எடுத்துட்டு அவனுடைய கார் டிக்கில போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஆனா இவரு ஃபாலோ பண்றது அந்த பணக்காரரும் பாத்துறாரு. அந்த பணக்காரரு வேகமா அவருடைய பங்களாக்குள்ள போயிடுறாரு. போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய சிசிடிவில பாக்குறாரு. ஜெயச்சந்திரன் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அவருக்கு நல்லா தெரியுது.
அவர் அந்த சிசிடிவி வழியாக அந்த வண்டியோட நம்பர்லாம் நோட் பண்ணி யாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் அனுப்புனாங்க இல்லையா அண்ணன் தங்கச்சியாக 2 பேர், அவங்க 2 பேர் ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்தவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டிஸ்கஷனும் அவங்க கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கேங்கோட வந்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கேங்கை லீட் பண்ணிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா குமரேசன், அதாவது அந்த ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்டு இருப்பார்ல, அவர் தான் வந்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இவங்கெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. காலில் கேட்ட உடனே இவ வந்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறா. என்ன சம்பவம்னா, ஜெயச்சந்திரன் போயிட்டு இருந்த கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வந்து தகவல் வருது. இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த அக்கா தம்பி காம்போவில் தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, முதலாளி கிட்ட பர்சன்டேஜ் கேட்டவன், அவன் அங்கேருந்து பிரிஞ்சு வந்து வேற ஒருத்தன் கூட பார்ட்னர் ஆகுறான். அவன் கிட்ட பார்ட்னர் ஆகி என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்காக நம்ம நிறைய பேத்துக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரீ எஜுகேஷனில் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்னு கேட்டப்போ, நம்ம நிறைய குழந்தைங்களை ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி உள்ளே வர வைப்போம். அந்த நேரத்தில் நிறைய பணக்கார பசங்களும் உள்ளுக்குள்ளே வருவாங்க. நம்ம ஏழை பசங்களுக்கெல்லாம் இலவசமாக கல்வி சொல்லித்தரலாம். அதே நேரத்தில் பணக்கார பசங்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள பாஸ் பண்ணி விடலான்னு சொல்கிறாங்க. இது யாரும் இல்லைங்க, இப்போ கனகராஜன் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்டு அவர் தான் இந்த மாதிரி ஆயிருக்காரு. அவர் தான் இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு. இப்போ நிகழ்காலத்தில் ஜெயச்சந்திரனுடைய இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. இப்போ பேரலாக குமரேசனும் காமிக்கிறாங்க. குமரேசன் அவளுடைய அக்கா, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அவளுடைய அக்கா பேர் தான் சத்யா. அவன் ஃபோனில் இருக்கக்கூடிய 2வது ஃப்ரீக்வெண்ட்டான கால் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு சீக்கிரத்திலேயே ஊருக்கு போகணுங்கிற மாதிரியும், அந்த அக்காவுடைய பசங்களுக்கு காது குத்து வைக்கிறதாவோ அதை வந்துட்டு ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் வைக்கிறதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாமுக்கான வேலைகள் எல்லாம் மும்முரமா நடந்துருக்கு. கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமா பேக் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து குமரேசனுக்கு தகவலும் வந்து சேருது. குமரேசன் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இவருக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஜான்சிங்கிறவங்க தான் இப்போ மரமல்லியா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு. அப்போ ஜான்சி வந்திருக்க கூடாது, மரமல்லியே வந்திருக்கவே கூடாது, எதுக்கு இந்த மாதிரியான ஆள் மாறாட்டம்னு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்பதான் என்னுடைய கேமே ஆரம்பிக்குது அப்படின்னு குமரேசன் சொல்றாரு. குமரேசன் இப்போ உடனடியா ஜான்சியோட போனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அதாவது மரமல்லியோட போன் ஜான்சி கிட்ட இருக்கு இல்லையா, அந்த மரமல்லிக்கு வந்துட்டு மெசேஜ் போடுறாங்க. இந்த ரெசார்ட்டுக்கு நீ இப்போ உடனடியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு. இப்பவுமே இவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்துல ஜான்சி வந்துட்டு அங்க இருக்க மணி கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்து ஆனா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, ஒருவேளை நம்ம குமரேசனுக்கு நான் வந்துட்டு ஆள்மாறாட்டத்துல வந்திருக்கேன்னு தெரிஞ்சதா என்ன ட்ராப் பண்றதுக்காக அவன் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்கானோன்னு அவளுக்கு டவுட் வந்ததுனால அவன் சொல்ற நேரத்துல அந்த ரெசார்ட்டுக்கு போயிருக்க மாட்டான். இந்த நேரத்துல சத்யா, அதாவது குமரேசனுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்காக ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இவங்க நேரடியா அந்த கருப்புசாமி கோயிலுக்கு போறாங்க. கருப்புசாமி கோயில அந்த நேரத்துல திருவிழாவா இருக்கும். அந்த நேரத்துல காது குத்தும் போது ஒருத்தங்களுக்கு அருள்வாக்கு வந்து, இந்த நேரத்துல சென்னையில இருந்து சத்யா வந்துட்டு அவங்களுடைய குழந்தைங்களையும் கூப்பிட்டு இவங்களுடைய சொந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊர் கருப்பண்ணசாமி கோயில்ல திருவிழாவா இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய சாமி அருள் வந்து, நீ எனக்கு ஒன்று செய்யணும்னு சொன்னியே, அதை நீ இன்னும் செய்யலைங்கும் போது நான் கண்டிப்பாக சீக்கிரத்திலே கோயிலை கட்டி கொடுத்துட்றேன்னு இவர் வாக்கு கொடுக்குறேன். இந்த கேப்பில் குமரேசன் அவனுடைய ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லி நிஜமான மரமல்லியை கொன்றுங்க, அந்த பழி வந்துட்டு இந்த கேப்பில் குமரேசன் அவனோட ஆளுங்க கிட்ட சொல்லி நிஜமான மரமல்லியை வந்துட்டு கொன்றுங்க, அந்த பழியெல்லாம் ஜான்சி மேலே போயிடுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் யூகிச்சு பார்த்த ஜான்சி கண்டிப்பாக மரமல்லியை கொன்றுவாங்க, அந்த பழியை தூக்கி எம்எல்ஏ தான் போட போகிறாங்கன்னு நேராக இவன் மரமல்லியை போயிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு, நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க, நானும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மரமல்லி உடனே அவள் கையில் இருக்கக்கூடிய பிஸ்டனை எடுத்துட்டு அவளுடைய கையிலேயே ஷூட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் தான் 2 பேத்துக்குள்ள சண்டை வருது. இவ வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறா, இங்கே பாருங்க நாங்கள் உங்களுக்கு கொள்ளையெல்லாம் பண்ண வரலன்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக கதிரேசனோட ஆளுக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜான்சி கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. நாங்கள் எப்படி இருந்தாலும் மரமல்லியை கொல்ல தான் போகிறோம், நாங்கள் கொண்டுறோம், நீ இப்போ ஜான்சியா வந்து எங்க கூட வந்துடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜான்சி மரமல்லியை அவங்கள கொல்ல விடாம தடுக்கிறா. அப்போதான் வந்துட்டு மரமல்லிக்கு நிஜமாவே இவன் அவளை காப்பாற்ற ட்ரை பண்றான்னு நினைச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு வழியா அந்த கும்பல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வரும்போது கரெக்டா அங்க ஜீப் டிரைவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜீப்லயே ஏறிக்கிறாங்க. ஜான்சி ஏறின உடனே, அண்ணா இந்த மாதிரி நான் டிஎஸ்பி கிடையாது, இவங்க தான் டிஎஸ்பின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜீப் டிரைவர், மேடம் நீங்க வந்தப்பவே எனக்கு தெரியும் நீங்க டிஎஸ்பி கிடையாதுன்னு, இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் மரமல்லி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. மேடம் இந்த மாதிரி என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பா, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு படிப்பு தான் எல்லாமே, நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஈஸியா பணம் கொடுத்து வரீங்களே, இதெல்லாம் நியாயமான்ற மாதிரி கேட்கறா. அவளுக்கு ரொம்ப அவமானத்துல அவ தலை குனிஞ்சிடறா. இப்ப எல்லா நேரம் அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மாவையும் அவங்க குழந்தையும் கூப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க.
இப்போ போற வழியில வண்டி ஒரு இடத்துல நிறுத்தி மரமல்லியோட அம்மாவையும் குழந்தையும் வேற ஒரு வண்டியில அனுப்பி விட்டுட்டு மரமல்லி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் வெளியே வந்துட்டேன், இங்க கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றாங்க. எஸ்பி உடனே நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்து சேஃபா உங்களுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு மரமல்லியை சேஃபா கூட்டிட்டு வந்து அவருடைய ஆபீஸ்ல வைக்கிறாரு. இப்போ மரமல்லி தான் உண்மையான டிஎஸ்பின்னு தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஜான்சியை பத்தின நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி டிவில எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நிறைய பேர் அவங்கள பேட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ட்ரோகேஷனுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாம் பயந்து போய் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு நடக்க போற எக்ஸாம்ல என்ன மாதிரி ஸ்கேம் எல்லாம் பண்ண போறாங்க, அதை எப்படி தடுக்கலாம்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஜான்சிக்கு இப்பதான் இந்த விஷயம் எல்லாம் புலப்பட ஆரம்பிக்குது. இவங்க பிளான் என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற வழியில ஒரு காட்டு பகுதி இருக்கும். அந்த இடத்துல வளர்ப்பு யானையோட நிறுத்தி வச்சு அந்த இடத்துல வாகனங்கள் போக முடியாத மாதிரி பேரிகார்ட் போட்டு தடுத்து கொஞ்ச நேரம் அங்க அந்த வண்டிகளை நிறுத்தி வைக்கலாம்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துல உள்ள இருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்ல கோட்வேர்டு எழுதியிருக்க ஆன்சர் ஷீட்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல கரெக்டான ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணி திரும்பி உள்ளுக்குள்ள வச்சிருவாங்க. எப்பவும் போல கொஞ்ச நேரத்துல அந்த பேரிகார்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வண்டி அங்கிருந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு கூட யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ல அந்த டிரைவருடைய பொண்ணு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸாம்க்கு இவங்க சர்க்கிள் இருந்து இளங்கோ தான் இப்போ பந்தோபஸ்துக்கு போயிருப்பாரு. இளங்கோ அங்க இருந்து எல்லாமே லைவா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் பார்த்து டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து கிரிமினல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாங்க. இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரத்திலே கைகலப்பா மாறுது. அந்த நேரமா பார்த்து அவங்க ஆல்ரெடி ஹிடன் கேமரா ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம ஆளுங்க டீமோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி குமரேசனுடைய ஆளே வந்து எதிர்க்க நின்றுட்டு, இதெல்லாமே நான் உங்களுக்கு வச்ச லீடு தான், நாங்க தான் உன்னை ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உண்மையாவே கொஸ்டின் பேப்பர் வேற வழியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா எஸ்பி வினோத்தின் நேர்மையா ஒருத்தனை சொன்னோம் இல்லையா, அந்த ஆளும் நம்ம குமரேசனுடைய ஆளுதாங்க. அவனுடைய உதவியோட தான் இவன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் காத்திருக்குங்க. இப்போ கரெக்டா அந்த டிரைவருக்கு வந்து ஜான்சி ஃபோன் பண்ணி, உங்க பொண்ணு நல்லா எக்ஸாம் எழுதிங்களா, கண்டிப்பா அவ பாஸ் ஆவா, பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நமக்கு அதை ரிவீல் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஜான்சி இருக்காங்க இல்லையா, அவங்க மரமல்லி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க, இனிமேலாவது ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வாண்டடா போய் எஸ்பி வினோத்தோட வண்டியில ஏறிக்கோங்க, ஏறிட்டு அவருக்கே தெரியாம இந்த ஹிடன் கேமராவை அவருடைய கார்ல வச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்படி வைக்கும்போது தான் எஸ்பி வினோத்துடைய தீவிரமான திட்டங்கள் எல்லாமே இவளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால எல்லாத்தையும் இவ பார்த்து அவங்களுடைய பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாம் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களை தேடிக்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரும் செரியனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. செரியனை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அப்போ செரியன் கரெக்டா ஒரு கன் எடுத்து அவரு கூட வந்து இன்ஸ்பெக்டர் தலையிலேயே வச்சுட்டு, நீ ஒன்னும் பயப்படாத ஜான்சி, நீ வந்த அன்னைக்கே தெரியும் நீ வந்துட்டு மரமல்லி கிடையாது, எதுவும் எடுத்தவங்க ஒத்தோன்னு முடிவு பண்ணாம நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நான் தீவிரமா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சேன். அப்பதான் நீ இங்க வந்ததுக்கான நோக்கம் எனக்கு தெரிஞ்சது. முன்ன மாதிரி ஆளுங்களை தண்டிக்கப்படக்கூடாது, நான் இவரை பாத்துக்கிறேன், நீ போய் வந்த வேலையை பாருன்னு சொல்லி அனுப்புற. இவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடிடலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல குமரேசன் வந்துடுறான். குமரேசன் வந்து மணியோட ஃப்ரெண்டை முதுகிலேயே குத்தி கொண்டாடுறான். மணியோட ஃப்ரெண்டை பார்த்து இவங்க 2 பேரும் அழுதுகிட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா ஆகாதுன்ட்டு 2 பேரும் பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கிட்டு இருக்க ஜான்சி மேல குமரேசன் ஒரு ஈட்டி எடுத்து எறியறான். எரிஞ்ச உடனே அதை முதுகுல பட்டு அவ கீழே விழுந்துறா. இப்ப நேரா போயிட்டு அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜான்சி இந்த மாதிரி ஆட்களால தான் எங்களுடைய லைஃப் எல்லாம் கெட்டு போச்சுன்ற மாதிரி சொல்றா. அப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், நீ முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜான்சி வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறா. அதாவது ஒரு 2 காயின் இருக்கு, அதுல ஒரு சைடு வந்துட்டு டெய்ல், இன்னொரு சைடு ஹெட், இன்னொரு காயின்ல 2 சைடுமே டெய்லா இருக்கு. இப்போ அதுக்குள்ள டெய்ல் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கறான். அதுக்கு வந்து குமரேசன் ஒரு தப்பான ஆன்சர் சொல்றான். அப்ப பார்த்துதான் அவ சொல்றா, இந்த மாதிரி ஒழுங்கா படிச்ச எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அதுக்கு பதிலே சொல்ல முடியாதுங்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். குமரேசன் இந்த பதிலை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துருக்க நேரமா பார்த்து ஜான்சி அவளோட முதுகுல குத்தின அம்பு எடுத்து நேரா இவனுடைய வயிற்றுலயே குத்திரா. இவனும் நில குழஞ்சு கீழே உட்காந்துடுறான். தப்பிச்சு வந்த ஜான்சி நேரா அவகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆதாரத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் மூலியமா கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடுறா. அது பயங்கர வைரல் ஆகுது. எல்லாரும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். இப்போ குமரேசன் நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். அதனால அவனால தப்பிக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. அவன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண பயந்துட்டு இவன் நேரா இவங்க அம்மா இவங்க அக்கா கூட இருந்த அந்த ஏரிக்கே போறான். ஏரிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மீன் எடுத்து இவனே இவங்க அம்மா எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி அந்த மீனை வாய்க்குள்ள போட்டு மூச்சு திணற வச்சு இவனே சூசைட் பண்ணி இறந்து போறான். அந்த நேரமா பார்த்து ஜான்சி இருக்கா இல்லையா, அவளுடைய கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகுது. ஜான்சி எழுதின அந்த எக்ஸாம்ல இவன் நல்ல மார்க் வாங்கியிருப்பா. ஆக்சுவலா இவ தான் பாஸ் ஆயிருப்பா. மரமல்லி காசு கொடுத்ததுனால அவ மார்க் அதிகமா இருக்கிறதுனால அவளுக்கு போஸ்டிங் போயிருக்கும். கோர்ட் இவளுடைய மார்க்கை பார்த்துட்டு இவளுக்கே அந்த போஸ்டிங்கையும் வழங்கிடுவாங்க. இவ்வளவு நாளும் டூப்பா நடிச்சுக்கிட்டு இருந்த ஜான்சி இப்போ நிஜமான டிஎஸ்பி ஆயிடுறா. ஜான்சி அவ போலீஸோட ஜீப்ல ஏறி வரும்போது அவங்க அம்மா முன்னாடி இருக்கிற மாதிரியான பிம்பம் அவளுக்கு தெரியும். அந்த நேரமா பார்த்து இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால்ல, என்ன மேடம் இவ்வளவு நாள் கூடவே இருந்தேன், என்ன மறந்துட்டீங்கன்னா, இந்த ஸ்கேம் இன்னும் முடியல மேடம், இது ஒரு தொடர்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. செகண்ட் சீசன் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு
நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கதையோட ரீகேப்போட உங்கள் கூட வந்து நான் மீட் பண்ணுறேன்.